கர்த்தருடைய பரிசுத்தத்தின் மகிமைக்காக இந்த நாள்ல ஒரு நல்ல செய்தி கேட்க போறோம். இது காலையில கர்த்தர் என்னோடு அழகாக அவர் சொன்ன வார்த்தை. நமக்கு எல்லாருக்கும் இந்த வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்துக்கும் அதுதான் வாக்குத்தத்தம். So ஒவ்வொரு ப்ராமிஸ் வேர்ட் வருஷத்துல துவக்கும் போதே இங்க வந்திருக்கிற எல்லாருமே வாக்கு தத்தத்தோடு தான் வார்த்தையை துவங்கி இருக்கிறீர்கள். இத மாதம் முழுவதுக்கும் மட்டுமல்ல, அது 10 வருடத்துக்கு. நானும் கேட்டதான் ஆண்டவர் எனக்கு அந்த 20 நிமிஷம் கூட கிடைக்கல. நான் ஒரு அதனால எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. நல்ல வார்த்தையை கொடுங்க, என்னோட பேசுங்கன்னா ராத்திரி வர என் வேலை பேசாம படுத்துன்னு சொல்லிட்டாரு. எங்க தூக்கம் வராது, 3 மணிக்கே தூக்கம் வரல. எழுதி உட்கார்ந்து ஜோம் பண்ணேன். அப்பதான் இந்த வார்த்தையை கொடுத்தார். வாசிப்போம். புத்தகம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களால் நாம் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எப்படி? நீ கிறிஸ்து உனக்குள் இருந்தால், கிறிஸ்துவின் உடையவர்களானால் என்றால் அதோட அர்த்தம் என்ன? கிறிஸ்து உனக்குள் இருந்தால், கிறிஸ்து உனக்குள் இருந்தால் நீங்கள் யாரு? வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரத்தை பெற்றுக் கொண்ட சந்ததி. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரத்தை பெற்றுக் கொண்ட சந்ததி. நமக்கு இந்த வருஷத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தம் பைபிள் போட்டாருங்க. மனப்படமா யாரும் சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு ஒருத்தர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ். ஒரு வாக்குத்தத்தம் என்னது? சரி, இதுதான் வாக்குத்தத்தம். மொத்த வசனம் இருக்காது அப்புறமா. ஆனா வசனம் இது ஏசாயா. ஆமா, இங்க பாருங்க, நோ பிரைஸ். நான் முன்னாடி வாயில விட்டுட்டேன், பாக்கெட்ல போடணும், கையில எவ்வளவு ரூபாய் தராத கொடுக்க நினைச்சேன். இனி பாதி ரூபாய் கொடுக்கணும். ஆமா, வாக்குத்தத்தத்தை சொன்னா அதிகாரம் சொல்லணும். இந்த வசனம் சொல்லும் பிறகு அதிகாரம் சொல்லிட்டு போவாங்க. அதிகாரம் என்ன? அது கேட்டுக்க, உங்க அம்மா கைட் பண்ண. பாதி கெடுக்கிறது உங்க அப்பா, பாதி கெடுக்கிறது உங்க அப்பா சொல்றீங்க. ஓ, இத பார்த்தாங்களா? பாதி. ஆமா, சரி, இத பார்த்தா சொன்ன உண்மையை சொல்லு. சரி, எல்லாம் தேவசுத்தமா இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு செயல்பட போகிறது. இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். 1 2 அதிசயம் என்னன்னு தெரியல. கஷ்டம். அவர் ஏசப்பா கொடுக்கிறது எனக்கு வேண்டாம், ஸ்டாலின் கொடுக்க 3000 ரூபாய் எனக்கு போதும். அது உண்மைதாங்க. அவர் கொடுத்தது போல நம்ம கொடுக்க முடியாது. செந்தில் பாலத்தை நிறைய வச்சிருக்கிறாரு, அவர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனா அதை விட பெரியவர் என்கிட்ட இருக்கிறார். எனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அவர் கொடுக்கும் போது அதை விட சிறப்பாய் கொடுக்க அந்த மாதிரி இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. நான் ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்கிறேன். எனவே இந்த படத்தில் பாடம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைட்டாங்க. கர்த்தர் நினைத்தால் இந்த இடத்துல இந்த ஆலயத்துக்கு தான் வர்ற பாதையை கொடுக்க முடியும். தான் பார்க்கிற இடத்தையும் கர்த்தர் கொடுக்க முடியுமா? முடியாதா? கர்த்தர் நினைத்தா, கர்த்தர் கொடுத்த நினைச்சா கொடுக்க முடியுமா? முடியாதா? அதை கொடுத்ததுக்காக அதிசயத்தை கேட்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. என் மகனுக்கு ஒரு நல்ல வேலைக்கு அவங்களுக்கு ப்ரொமோஷனை
எதிர்பார்க்கலாம், அதை கொடுக்கணும். நான் இதை எதிர்பார்க்கிறேன். எதிர்பார்க்கிறது என்ன? அது அதிசயமா அற்புதமா? அற்புதம் என்றால் என்ன? அதிசயம் என்றால் என்ன? இங்க பாருங்க, ஆச்சரியம்னா என்ன? எனக்கு 3 இருக்கு. இந்த வசனத்தை கூகுளில் போடுறாங்க, அது இருக்கு, அந்த ஸ்கிரீன்ல போட்டுவாங்க. நெட் தானே, கூகுள்ல போடு, நெட்ல வரும். நான் சொல்றேன், ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அற்புதமும் அதிசயமாக உங்களுக்கு ஆச்சரியமான இந்த பிரகாரமாக உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை செய்வார். ஆச்சரியமான பிரகாரமாக எந்த ஜனத்துக்கு இந்த மணவாட்டி சபையில் இருக்கிற இந்த ஜனத்துக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். அவன் அப்போ கர்த்தர் செய்ய நினைத்தது இந்த அதிகாரத்தை போட்டாலே போதும். இந்த அதிகாரத்தை போட்டா போதும். ஏசாயா 29:14 கூகுள்ல போடு, தமிழ்ல டைப் பண்ணு, தமிழை காட்டும். அது சிம்பிள். நான் சொல்றேன், நீங்க இதுல போய் கேட்டா போதும். அற்புதம்னா என்ன? அதிசயம்னா என்ன? அற்புதம்னா என்ன? ஜெபிதா சத்தமா சொல்லுங்க. நோயிலிருந்து குணமாக்குவது அற்புதம். அதுதான் சரி. ஏன்னா யோவான் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல இதை சொன்ன கர்த்தர் 3ஆம் அதிகாரத்துல என்ன ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். அப்போ இது ஒண்ணு. என்ன ஒரு அற்புதம் உண்டு? அற்புதம் நோயிலிருந்து குணமாக்குவது மட்டுமல்ல, என்ன ஒண்ணு, இன்னும் பல இருக்கு. அற்புதங்கள் பல வெரைட்டிஸ் இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொன்னது இப்ப ஜெபிதா சொன்னது ஒண்ணு, அது அற்புதம். அது இயேசு செய்த 2ஆம் அற்புதம். அதே யோவான்ல இருக்கு, அப்படி இருக்கு. இது இயேசு செய்த 2ஆம் அற்புதம். முதல் அற்புதம் இப்ப கிட்டத்தட்ட இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட்க்கு ஒரு 450 கிராஸ் பண்ணான். 450 கிராஸ் பண்ணிருக்கேன். நான் உறுதியா கிடையாது சொல்ல மாட்டேன். அதுக்கு இந்த மைண்ட் எப்பவும் இருக்குமானால் நிச்சயமாக நான் தான் பாதிக்கப்படும். பரவாயில்லை, நான் சொன்னதை செய்துவேன். கர்த்தர் எனக்கு அந்த கிருபை தருவார். மாற்றையில நீங்க இதை புரிஞ்சுடுங்க. முதலாம் அற்புதம் என்ன? குறைவை நிறைவாக்குவது. இப்போ இது எதில் இருந்து செய்தார்னா, இது ஒன்றும் இப்ப நமக்கு எல்லாருக்கும் ஒரு இந்த வீடு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள போய் இருந்தீங்க, குறைவுங்க, திராட்சை ரசம் உள்ளது ஜாடியோ தண்ணியோ இல்லை. நீங்க இருக்கிற இடத்துல திராட்சை ரசம் வந்தா அது அற்புதம் அல்ல, அது அதிசயம். அப்ப அற்புதம் திரவத்தை திரவமாகவே, வெறும் தண்ணீர் திரவம். அது கேட்கிற நீ கேட்கிற அந்த திரவமாக இன்னொரு நோய் மாய்மாயிடும். இந்த மாய்மாகம் இல்ல, மந்திரமும் இல்ல, ஒன்றை இல்ல. அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதனால்தான் சொன்னார், வாக்குத்தத்தத்தை பெற்றவர் பிழைப்பான் சொல்றது சும்மா ஒன்று இல்ல. வாக்குத்தத்தம் என்ன? அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், கற்சாடிகளை கழுவுங்கள். நாங்க வேற படத்துல இது சொல்லணும். அப்படின்னா நீ ஒன்ன கழுவு, உன் வீட்டுல அற்புதம் தான். ஆமென். அல்லேலூயா. கரங்களை கட்டணுமா? அப்படி எல்லா கரங்களை கட்டணும். அதுக்காக இன்னைக்கு போய் ஒரு நிர்மா வாஷிங் நிர்மா சோப்பு வாங்கி வீட்டுல கொண்டு வந்து பாத்ரூம்ல போய் அப்படியே ஒரு சோப்பு தீர, 2 சோப்பு தீர, இந்த நாகமானுக்கு யோவான் நதியில போய் யோவான் நதியில போய் எலிசா சொல்லுவாங்க, போய் முட்டு சொன்னா அவன் என்ன செஞ்சிருப்பான்? 7 சோப்பு கொண்டு போயிருப்பான், 6 சோப்பு கலைச்சிருப்பான், 7ஆவது ஒண்ணு போட்டு வெளியே வந்திருப்பான், சொன்னா இருக்கணும். அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டா இல்ல. சிலர் நீங்க நமக்கு கர்த்தர் என்ன கலர் கொடுத்துருக்கு அந்த கலர்ல மேக்கப் எல்லாம் கல்யாண வீட்டுல வாங்க. இந்த ஃபேன்ல வேகம் வந்துச்சுன்னா ஒரு உண்மை வெளியே வந்துடும், ஏசிக்கு முன்னால வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணும்? உண்மை வெளியே வந்தா குட்டு கலைஞ்சிடும், குட்டு கலைஞ்சிடும். இது அது அற்புதம் இல்லை. சில மேக்கப் நான் சொல்லுவேன்னா, பொண்ணு பார்க்க போறதுல முதல்ல நான் சொல்றதுக்கு தான் சொல்லுவேன், தயவு செய்து நைட்டில சும்மா ஒரு சில எங்கேயாவது பாருங்க, அதான் ஒரு சிலர். நீங்க வாரன்னு சொன்னாங்க 9 மேக்கப் ஆகிதான் வரும். இது இந்த காலம். நாங்க எல்லாம் கல்யாணம் மனசுல அதான் பொண்ணு
நோ பேச்சு போ, அவ்வளவுதான். ஓகே ஆம்சாமி போட்டுட்டு கட்டிட்டு போயிட வேண்டியது. இன்னைக்கு அப்படி இல்லை, 3 கண்டிஷன். எனக்கு அந்த கண்டிஷன் பேசினாலே எனக்கு அதை சொல்லி இருக்காது. கர்த்தர் மாட்டுகிற குடும்பம் வேண்டும். நான் செலக்ட் பண்ற குடும்பமா இருக்கக்கூடாது, கர்த்தர் எனக்கு சொல்லுகிற குடும்பமா இருக்கணும். அது அற்புதம். அப்படி வாங்க, அப்படி கேளுங்க, அது அற்புதம். இந்த அற்புதத்துக்கு கீழே கொண்டு வாங்க, கீழே கொண்டு வாங்க. முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருமே, ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாரு. அந்த அந்த வசனத்துக்கு இது இதை கூட பாருங்க. இதை பாருங்க, தமிழ் ஈஸி பைபிள் வாசிப்போம், ஈஸி ரீடிங் வாசிங்க. இதை பாருங்க. எனவே நான் இந்த ஜனங்களை ஆச்சரியப்படுத்த சில வல்லமை மிக்க, இங்கதான் நல்ல புரிஞ்சுக்கணும், வல்லமை வந்தால் உனக்கு அதிசயம் நிகழும். இதை மாட்ட பாத்துடுங்க. இது பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு வேர்சன், ஒரு தமிழ் வேர்சன், தமிழ் ஈஸி வேர்சன் பாருங்க. எனவே நான் ஜனங்களை ஆச்சரியப்படுத்த, இந்த ஸ்திரீக்கு தெரியுமா? தெரியாது, தெரியுங்க. ஆச்சரியப்படுத்த சில வல்லமை மிக்க, அப்போ வல்லமையில பல வல்லமைகள் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை, சில வல்லமை மிக்க அதிசயப்படத்தக்க, அதிசயப்படத்தக்க செயல்களை செய்வேன் என்கிறார். ஆமென். அல்லேலூயா. இது திருப்பி மாசத்தை முடிச்ச உடனே கை தட்டி கண்களை தட்டி கத்திரமா எழுதுறோம். யார் எல்லாம் வேணுமோ கேளுங்க. எனவே நான் இந்த மணவாட்டி சபை ஜனங்களை ஆச்சரியப்படுத்த, எப்படி ஆச்சரியப்படுத்த சில வல்லமை மிக்க, ஒன்று இல்ல, ஒரு வல்லமை அல்ல, சில வல்லமை மிக்க அதிசயப்படத்தக்க செயல்கள் உங்களுக்கு செய்வேன் என்கிறார். ஆமென். இது நான் சும்மா சொல்லக்கூடாது, சும்மா கையை கட்டி இருந்தா அப்படிதாங்க. கரெக்டா தட்டி கட்ட பயன்படுத்து. என்னப்பா கையை கட்டுறது உனக்கு என்னப்பா? கை கட்டுப்பா, எல்லாம் கரெக்டா தட்டி கட்டுப்பா. உன் பிசினஸ் நல்லா இருந்தா கரெக்டா தட்டு. இந்த மாசம் உனக்கு கட்ட உதவி செய்து உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கலாம். நல்லா கரெக்டா தட்டி கட்ட பயன்படுத்து. இந்த மாசம் பாரு, இதுக்கு மேல இல்லாதவரை வியாபாரம் இருக்கிறவரை பார்ப்பார். இது கட்ட சொல்ல வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. வல்லமையுள்ள அந்த அதிசயப்பட செயல்களை செய்வேன். அவர்களது ஞானிகள், அவர்களுக்கு ஞானிகள். சில மனுஷன் கர்த்தருடைய வல்லமையை விசுவாசிக்க மாட்டான். அவனுக்கு விசுவாசம் வராது. அவனுக்கு பணத்துக்கு மேல, ஞானத்துக்கு மேல, தனக்கு இதுக்கு மேல அவன் அந்த ஞானத்தையும் செல்வத்தையும் பணத்தை இழைப்பான். அவர்கள் ஞானிகள் புரிந்து கொள்ள முடியாமல் போவார்கள். இது எப்படி நடந்தது? அவங்களால் புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கும். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்து பல வல்லமைகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். அல்லேலூயா. சரி, கொஞ்சம் நேரமா பிபிலியை என்ன சொல்லுங்க பாப்போம். அடுத்தது பிபிலியை பாருங்க. ஆதலால் இதோ நான் இந்த மக்களுக்காக, மணவாட்டி சபை மக்களுக்காக மீண்டும் வியத்தகு செயல் புரிவேன். இதுவரை பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்திருப்பீங்க. அது வியத்தகதாக இருந்திருக்கும். ஆனா மீண்டும் இதுவரையிலே அற்புதத்தை பார்த்திருப்ப, அதிசயம் வாழ்க்கையில பார்த்திருப்ப. ஆனா கர்த்தர் சொல்கிறார், மீண்டும் 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 வியத்தகு செயல் புரிவேன். மீண்டும் உங்க வாழ்க்கையில வியத்து போகிற அளவுக்கு கர்த்தர் செயல்படுவார். ஆமென். கர்த்தர் செயல்படுவார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செயல்படுவார். அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அது உங்களுக்கு வெற்றியா இருக்கும். உங்க குடும்பத்துக்கு வெற்றியா இருக்கும். உங்களை பார்க்கிற இதுவரை நேற்று வர உங்களை பகைத்திருப்பாங்க, உங்களை அற்பமா நினைத்திருப்பாங்க, உங்களை வேண்டாம் ஒதுக்கிருப்பாங்க. அவங்களுக்கு அது வெற்றியாக இருக்கும். அவனுக்கு எப்படி நடந்தது? அவனுக்கு எப்படி நடந்தது? அவனுக்கு இது எப்படி நடந்திருக்கு? வீடு பக்கத்துல ஒரு வீடு இருக்கிறது. ஒரு 6 மாசத்துக்கு பார்க்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? 1 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்க்கிறவங்களுக்கு ஒரு வார்டு, ஒரு 1.5 வருஷம், 2 வருஷத்துக்கு முன்னுக்கு, 1 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தா மழையில பெய்யுது, அப்படி இடிச்சு சரிச்சு கிடந்தது. 6 மாசத்துக்கு முன்னுக்கு பார்த்தா அது ஒரு விதமா இருக்கு.
இப்ப பார்க்கிறவங்க எப்படி இருக்கும்? கோடீஸ்வரருக்கு வீடா இருக்கும். அவன் கோடீஸ்வரருக்கு தான் மாற்றேன். கத்தருடைய அப்படி மாற்றுவார். உங்களை கத்தர் அப்படி மாற்றுவார். வாழ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே இதே போல கத்தர் எங்களை மாற்றுங்க. இதே போல கத்தர் எங்களுக்கு ஒரு வீடு தாங்க. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கேளுங்க, கல்யாணத்தை எதிர்நோக்கி இருக்க பெண் பொம்பளை கேளுங்க. நான் இதுவரை வாடகை வீட்டுல இருந்திருந்தா சொந்த வீடு பையனை என்ன கொண்டுவாங்க. சும்மா இறங்கி போன ஒன்றும் சொல்லக்கூடாது. அது சொந்த வீடா இருக்கும். கன்னியாகுமரி ஸ்டைல வந்தான் பொண்ணு பார்த்தா என்ன பார்ப்பாங்க, அவங்க வீடு இருக்கா ஒன்றும் கேட்க மாட்டாங்க. வீடு இருந்தா கொடுத்துருவாங்க. அதே போல அது இதுவரை வாடகை வீட்டில் இருந்தேனா இனி நீ மாறுவது சொந்த வீடா இருப்பது கத்து வியத்தகு காரியத்தை வளர்ச்சி செய்வார். ஆமென். அப்போ இந்த ஞானிகள் எல்லாம் இவனுக்கு எப்படி இருந்தது, இது எப்படி இருந்தது, இவன் எப்படி இருக்கிறது நான் சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அப்படி செய்வார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அப்படி செய்வார். புஷ்பமா நினைக்காங்க, பாஸ்டர் எனக்கும் உங்களுக்கு வாடகை வீடு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீடை கொடுத்து இருக்கிறார். ஆளுநா இருக்கலாம். பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில அவங்க கேட்டா கர்த்தர் கொடுப்பார், நீங்க கேட்ட கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கூடாது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இப்ப பாருங்க, விந்தையா இருக்கும். சரி, அப்படியே வாங்க. இதுக்காகவே கர்த்தர் உங்களுக்கு செயல்படும் திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படி ஆகும் அப்படியெல்லாம் கேட்காருங்க. இது எப்படி நடக்கும்னு கேட்காருங்க. ஏதோ ஒரு வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல 11வது வசனம் வாசிங்க. ஏசாயா 29:11 வாசிங்க. ஏசாயா 29:11 வாசிங்க. ஆதலால் தரிசனம் எல்லாம் இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே முத்திரிக்கப்பட்டதாய் இருக்கிறது. இதை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. இந்த வாக்குத்தத்தம் நான் சொல்றேன் முத்திரிக்கப்பட்டதாய் கொடுத்திருக்கிறார், முத்திரித்து கொடுத்திருக்கிறார், சீல் வைத்து கொடுத்திருக்கிறார். இது யாருக்குன்னா இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களுக்கு தானே ஒழிய இது இன்னொருத்தருக்கு அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். இந்த புத்தகத்தின் வசனங்களை இது இந்த வாக்குத்தத்தம் எப்படி இருக்குமா? இப்ப நீங்க பார்க்கிறது வசனமா வாக்குத்தத்தம் முத்திரிக்கப்பட்ட புத்தகத்தின். ஆனா நாங்க என்ன சொல்றோம்? வாக்குத்தத்தம். நாங்க சொல்றது வாக்குத்தத்தம். அதான் உண்மை. பார்க்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் வாசிப்பதற்கும் வசனத்தை போல இருக்கும். வாசிக்க அறியாமல் இருக்கிறவன், இந்த வாக்குத்தத்தத்தை புரியாமல் இருக்கிறவன் ஒருவருக்கு அதை கொடுத்தா நீ இதை வாசிச்சா அவன் என்ன சொல்லுவான்? இது என்னால வாசிக்க கூடாது. கடைசி வர ஜெபிக்க தெரியாதுன்னு யாரும் சொல்ல மாட்டீங்க. வசனம் எச்சரித்து சொல்றதுன்னு உனக்கு அதிசயம் வேணுமா, உன் வீட்டுல அற்புதம் வேணுமா, எத்தனை நடு தெருவில் ஒரு ஜோமனி போன்னு சொன்னா ஜோமனி போ, உன்னை தேடி கர்த்தர் அற்புதத்தை செய்வான். முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாது. இந்த தெருவில் சொல்ல முடியாது. ஒரு ஜோமன் சொன்னா முடியுமா? முடியாது. நீ முடியும்னா இந்த வந்த வருஷம் உங்க குடும்பம் 3 பேரா அந்த அற்புதத்தை நீ பார்ப்ப. முடியுமா? முடியாது. முடியல. எனக்கு சொல்லாது, யாரும் சொல்லாது. நான் சொல்றேன், நான் சொல்றது உண்மை, நான் சொல்றது உண்மை, நான் சொல்றது வீட்டு சொல்றேன். இது உண்மை, இது வாக்குத்தத்தம் அல்ல, இது வசனம். கேட்கிறதுக்கு வசனம், நீ பண்றது ஜெபம், ஆனா அது வாக்குத்தத்தம். நீ வாயிலிட்டு சொல்லுகிறது வாக்குத்தத்தம், வாசிக்கிறது வசனமா இருக்கலாம். அடுத்தது 22 என்னோட வசனத்தை வாசிப்போம். 22வது வசனம் வாசிங்க. 22வது வசனம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இப்போ நல்ல புரிஞ்சுடுங்க. ஆபிரகாமை இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, அதற்கு ஆபிரகாமை தொடர்கிறவர் யாக்கோபுல வரும்போது சொல்றார்
இனி யாக்கோபு வெட்கப்பட மாட்டார். இனி நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. நீ ஆபிரகாமின் சந்ததியா இருந்தால் இனி நீ வெட்கப்பட மாட்டாய். கர்த்தர் உன்னை வெட்கப்பட விட மாட்டார். எந்த சூழலையும் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். இனி உங்க முகம் எந்த கோணத்தையும் சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், மனமகிழ்ச்சியா இருப்பீங்க. ஒருபோதும் செத்து போன முகத்தை போல, தோய்ந்து போன முகத்தை போல நீங்க இருக்க மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இததான் நம்ம இப்ப எங்க பார்த்தோம்னா எபிரேயர் 2 வாசம் இல்ல, கலாத்தியர் 2 வாசமா 2:29 என்ன சொல்றாரு? இந்த ஆபிரகாம் கொண்டு வராரா? ஆபிரகாம் கொண்டு வராரா? வரலையா? கொண்டு வந்தாரா? நீங்கள் கிறிஸ்துவுடையவரானால் ஆபிரகாமின் சந்ததி. அப்போ ஆபிரகாமின் மகன் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், இனி நீ வெட்கப்படுவதில்லை என்றால் ஆபிரகாமின் மக்களாகிய நம்மை பார்த்து ஏசாயா சொல்கிறார், இந்த வருடத்துல கர்த்தர் உன்னை வெட்கப்பட அனுமதிக்க மாட்டார். ஆமென். உங்களை எந்த சமயத்திலும் எந்த கோபத்திலும் பணம் இல்லை வறுமையை காட்டியோ உங்க முகம் செத்து போக கர்த்தர் விட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தர் எப்பொழுதோ உங்களை ஜெயிக்க வைக்க அவர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு முக்கியமான வசனத்துக்கு இந்த வசனத்தை இப்படி நினைக்கணும். நான் சொன்ன முத்திற்கு கொடுக்கப்பட்டது, முத்திற்கு கொடுக்கப்பட்ட காரணம் வேற ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு இதுல லிங்க் பண்ண போறேன். வாசிப்போம். 1 சாமுவேல் எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது முந்தின வசனத்தை வாசிப்போம். பின்பு சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அது கொண்டு வந்து யாருக்கு முன்னால வைத்தான்? சவுலுக்கு முன்னால. இப்போ அத இந்த வாக்குத்தத்தத்தை ஒரு பங்கா நினைச்சுக்கிறது. இப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அந்த வாக்குத்தத்தத்தை வாசத்தை கொஞ்சம் முன்னால கொண்டு வை. அப்ப எப்படி இருக்கும்? தீர்க்கதரிசி சொன்னார் சமையல்காரன் பார்த்து, நீ அந்த பங்கை அங்க கொண்டு வை, கேட்கிற தம்பிக்கு முன்னால கொண்டு வை, கேட்கிற சகோதரிகளுக்கு முன்னால கொண்டு வை அப்படின்னு சொன்னார். என்ன பங்கு? ஒரு பங்கு. ஒரு பங்குனா என்ன? ஒரு பாம்பு வெட்டாது, ஒரு பெரிய சொத்து பரவாயில்ல, ஒரு ஏக்கர்ல ஒரு லேண்ட், அதுக்குள்ள ஒரு 20 சென்ட்ல ஒரு 5000 ஏக்கர், 5000 காத்துக்கு ஒரு வீடு அப்படி கொடுத்து ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கொடுத்து எனக்கு தந்தா. இதனால ஒரு சகோதரர் வில்லங்கத்தை பார்த்துருப்பாங்க, இது வேணமானது வேணும்னா வில்லங்கத்தையும் சேர்த்துதான் இருக்கணும். நமக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கிறார். இப்போ எங்க அம்மா எங்களுக்கு இந்த பங்கு வைத்துட்டு போனதுனால் நான் இன்னைக்கு இதுல ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஆலயத்துல எனக்கு பங்கு வைக்கலன்னா நான் நிக்க முடியுமா? அதுதான் புரிஞ்சுல. இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்வீர்கள், விசுவாசிக்கிறவங்க இல்ல. நான் சொல்றேன், அதனாலதான் சொன்னேன், இந்த வாக்குல வராத ஒரு 20 பேர் அந்த 20 பேருக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டிருக்க மாட்டாங்க. கர்த்தர் இதிலே சில தீர்க்க தரிசனங்கள் சொன்னால் அதை கேட்டிருக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இது 38 வருஷம் காத்திருந்தவர்கள் இது காப்பு கிடைக்கும். எப்போ கர்த்தர் செயல்படுவாரோ அப்போ வரும். சரி, இப்ப அந்த பங்கை கொடுத்து வைத்து அதை கொண்டு வை. அப்பொழுது சமயக்காரன் அந்த முன்னத்தோட என்னது பங்கிறது? ஒரு மாட்டுக்கு முன்னத்தோட எத்தனை கிலோ இருக்கும்? ஒரு 20 கிலோ கூட இருக்குல்ல. அட பாவி, அவன் அப்படி சாப்பிடறவனா இருந்திருப்பான். இல்லைன்னா அவன் சொல்லியிருப்பாரா? அவனுடைய கைத்து எவ்வளவு பயங்கர கைத்து. அவனை விட பெரியவனாக ஓரியாட்டு கொண்டு விட்டார். அவன் கீழ்ப்படி ஆகும் போது
பாருங்க, ராஜாக்களுக்கு ஒரு தோற்றத்தை வைக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டதால் கர்த்தர் அந்த ராஜாக்களுடைய தோற்றத்திலே ஒருத்தரை கண்டுபிடித்தார். அவன் தான் சவுல். பென்யமீன் கோத்திரத்தால் அற்பமாய் நினைக்கப்பட்டவன். அதுக்கு ஒரு ரகசியம் உண்டு. கர்த்தர் சிதமான எனக்கு டைம் இருக்காது, அதனால இன்னொரு நாள் எப்படி சவுல் கர்த்தர் ஏற்றுக்கொண்டால் அவன் ஏன் புறக்கணித்தார் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் சுத்தமான சொல்வேன். அதுக்காக டைம் ரொம்ப குறைவு. பாப்போம் கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார், இந்த செய்தியில எப்படி கொண்டு போறாரோ உங்களோடு கர்த்தர் இடைப்படுவார். ஆமென். அல்லேலூயா. அந்த முன்னத்தொடையை கொண்டு வைத்தொடையையும் தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். ஒரு சிக்கன்ல முன்னத்தொடையும் அதோடு சேர்ந்த பகுதிகள் இருக்கு. லெக் பீஸ் சொல்றது முன்னத்தோட கொஞ்சம் குறைவு இல்லையா? அதோடு சேர்ந்த பகுதினா இந்த தந்தூரி இடத்துல ஒரு கோழியை நாம அந்த மாவாட்டி வச்சிருப்பாங்க. அந்த முன்னத்தோட அப்படி சைடோடு சேர்ந்ததெல்லாம் இருக்கும். அப்படிங்கிறத இப்ப 25-50 கிலோ இருக்கும். கொண்டு வைக்கப்பட்டது. இப்ப வச்சாச்சு. இப்போ இங்க இருக்கிற தம்பிமாருக்கு முன்னால நாட்டுல அப்படி ஃப்ரை பண்ண ஒரு புல்லு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அதுக்கிட்ட நாக்கே விட்டாச்சு. ஐயோ சில சகோதரிமாரே அப்படியே அந்த சொந்த தொடர்ச்சி எடுத்தீங்கன்னா அந்த சவுலுக்கு எனக்கு இத கேட்கும் போது ஒரு காயுது உடனே தண்ணி வருதுன்னா அப்ப இந்த சவுலுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. பொறிச்சி அவன் எல்லாம் சாப்பிடக்கூடிய பச்சையா கொண்டு வைக்கல, நல்லா சமைச்சு சூப்பரா எப்படி டேஸ்டா வைக்கணுமோ. சமையல நிறைய எக்ஸலன்ட் பிளான்ஸ் எல்லாம் பெண்கள் இருக்காங்க. ஒரு தம்பி இருக்காங்க, அதனால எனக்கு தெரியாது, அதுக்கு போகல. ஆனா நான் நல்லா சமைச்சா நல்லா டேஸ்டா இருக்கா நான் இப்பவும் ஒரு வெட்டதான் செய்வேன். அதெல்லாம் மாற்றம் இல்லை. கத்த கொடுக்கறதை ஏன் விடுவோம். இப்போ நமக்கு இப்ப அவன் கண்டிப்பார் அடுத்த பாருங்க. அப்பொழுது சாப்பிட்டு இப்போ சமையல்காக வச்சுட்டு போயிட்டான். சமையல்காக வச்சுட்டு போயிட்டான். இப்போ உங்க முன்னால ஏன் வேலை என்ன? வாக்கு தத்தத்தை உங்க முன்னால வந்து வச்சுட்டேன். சொன்னது யார்? சாமுவேல். எனக்கு சொன்ன இந்த வாக்கு தத்தம் யார்? யார் எழுதி வைத்தது? ஏசாயா தீர்க்கதரிசி. சாமுவேல் தீர்க்கதரிசி சமையல்காக சொன்னதை கொண்டு வைத்தான். இந்த தீர்க்கதரிசி சொன்னதை நான் என் ஜனங்களுக்கு முன்பாக இப்ப கொண்டு வைத்திருக்கிறேன். 50 கிலோல ஒரே சத்து அப்படி பொறிச்சு இந்த அது என்ன சொல்லுவாங்க இப்ப ஹோட்டல்ல சிக்கன் முன்னாடி ஒரு வரிசையா வச்சு ஒரு தீட்டுனா அது முன்னாடி எடுத்துட்டு இருக்கோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா சுத்திட்டே அது வேற கில்லு இன்னொன்று நாட்டுக்கு பேரெல்லாம் தெரியல. கில்லு போல இப்படியே கொண்டு ஒரு முன்னோடைய கொண்டு சாமுவேலுக்கு முன்னாள் சாமுவேல் சமையல்காரன் வந்து சவுலுக்கு முன்னால வச்சா வேண்டாம் இருக்கு. தம்பி உன் குடும்பத்துல இன்னைக்கு அப்படி கத்த கொண்டு தாண்டா வேண்டாம்னு சொல்லுவேன். நீங்க பாஸ்டர் இதை மட்டும் சொல்லாருங்க, இது அதிசயமாவே நினைப்பேன். நல்லது, கத்தர் அப்படிதான் கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. அடுத்த வசனத்தை அடுத்த பகுதி. அப்பொழுது சாமுவேல் இதோ இது எது? அந்த முன்னத்தொடையோடு சேர்ந்த பகுதி முன்னத்தொடையும் உனக்கென்று வைக்கப்பட்டது. அப்போ இந்த பங்கு இந்த வாக்குத்தத்தம் யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? இன்றைய எனக்காக உனக்கு முன்னால இதோ அற்புதமோ அதிசயமான ஆச்சரியமான பிரகாரமாக உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன் என்ற வாக்குத்தத்தம் ஒரு முன்னத்தொடையை போல உன் முன்னால் கொண்டு வச்சிருக்கிறார். சாப்பிடுறதோ கேட்கிறதோ உன் கையில் இருக்குமா? ஆமே. கரங்களை வச்சு உங்க முன்னால் கொண்டு வச்சுக்கிட்டு நான் சாப்பிடாதுன்னு சொல்ல மாட்டேன். சாப்பிடாதுன்னு சொன்னா பாவி ஆயிடுவேன். ஒரு செட்டு முன்னால் கொண்டு வச்சுக்கிட்டு எங்க அம்மா சொல்றது போல உலகம் நின்று வசனத்தை படிச்சு சொல்லிட்டு போனதான் உனக்கு சாப்பாடுதான்.
இத்தனை நாள். ஆனா இன்னைக்கு அதுதான். இங்க பாத்தீங்கன்னா சங்கீத பகுதியில் விடுபட்டதை எடுத்து அப்படி ஃப்ளோ பண்றது கத்த கிருபை கொடுத்தா அன்னைக்கு கொடுத்த பாடம் எங்க அம்மா. அதான் நினைக்கிங்க நான் சொல்றேன், இந்த புதையில டெய்லி ஒரு முறை வாசிங்க. படிக்கிற பிள்ளைய சொன்னேன், நீதிமொழிகள் ஒன்று வாசிங்க. இன்னைக்கு எத்தனாம் தேதி இவ்வளவு வாசிக்கணும்? இன்னைக்கு தேதி எத்தனை? இன்னைக்கு தேதி எத்தனைங்க? பாருங்க, அந்த பக்கம் கேலண்டர், இந்த பக்கம் கேலண்டர். இந்த கேலண்டர் பாருங்க 11. இன்னைக்கு தேதி எத்தனை? 11. நீதிமொழிகள் 11 வாசல் யாரு? யாரே இல்லை. இப்ப நீ வாசல்ல இப்போ 500 ரூபாய் கொடுத்துருப்பேன். நீ வாசிக்கல. இங்க இருக்கிற பயத்துல கூட்ட மீறிக்கா அது இந்த கம்பி இருக்கு யாரு கேட்காங்க. இதுக்கு என்னடா கொடுங்க? பைபிள்ல இருக்கு நீதிமொழிகள். அதை தேடி பார்க்க வேண்டியது, வாசிக்க வேண்டியது. வாசித்தா முன்னத்தோட அங்கதான் இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். வாசிங்க, சங்கீதம் வாசிங்க. டெய்லி 3 அதிகாரம் வாசிச்சு ஸ்கூலுக்கு போ. உனக்கு தேவன் அந்த டிஸ்டிங்ஷன் உன்னை தேடி பாரு. நீதான் மாநிலத்தில் முதல்வா இருப்பா. அந்த முதல்வருடைய திட்டங்கள் உனக்கு வரும். நான் நேற்றைய தினத்துல செய்தி டிவியில நியூஸ் கேட்டு இருந்தேன். ஒரு ஐபிஎஸ் அம்மா அவங்க சொல்லுது, எங்க அப்பா இந்த டெய்லி 10 வேலை செய்யறப்ப டெய்லி வேலை செய்யறவங்க எங்க வீட்டுல ஒரு வருமானம் இல்லை. முதல்வர் திட்டத்துல படித்தேன். அந்த உதவிகள் உங்களை தேடி வருவே. அந்த ஞானம் வர வேண்டுமானால் இந்த புதையலை கேட்கணும். நீதிமொழிகள் கூட வாசிக்கணும். ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால, காலேஜுக்கு போறதுக்கு முன்னால, வேலைக்கு போறதுக்கு முன்னால, நீ ஒரு பிரயாணத்துக்கு போறதுக்கு முன்னால அதிகாரத்தை வாசிக்கணும். அது உங்களோட பேசணும். அதான் நீ வாசிக்க 37 அதிகாரம் 20வது வசனம் சங்கீதம் 37 20 21 அவனுடைய வேதம் அது அழகா இருக்கும். அந்த வேதம் அவனுக்குள்ள இருக்குன்னு சொல்லி இருக்கிறார். அந்த வேதம் உனக்குள்ள இருக்குது. நான் இன்னைக்கு வசனமாகல முன்னத்தொடையாக வைத்திருக்கிறேன். சங்கீதம் 37 வாசனம் 37ல அது 20வது வசனமா 24வது வசனமா நினைக்கிறேன். அதுல உங்களுடைய வேதம் ஒரு வசனம் எடுத்து பாருங்க. அதை வாசம் பார்த்துட்டு தெரியும் இல்லையே. அது வேதம் ஒன்று இருக்கு. 20 20 18 18 22 ஐந்தாம் வசனமா 31 அவன் கத்தான் வாசிப்பான். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடையில் ஒன்றும் பிசகாது. இந்த வேத புத்தகத்தை நீ தினமும் வாசிக்கிட்டு ஸ்கூலுக்கு போனா வேற சிந்தை வராது, தோல்வி வராது, எதுவும் நடக்காது. உனக்கு கூட கட்டர் இருப்பார். நீ டிஸ்டிங்ஷனோடு வெளியே வருவா. இந்த அரசாங்கத்தில் உள்ள எல்லா உதவிகளும் உனக்கு பாக்கியமாய் கிடைக்கும். உனக்கு யாருக்கு சப்போர்ட் தேவை? எப்படி மோசே பிறந்தது முதல் சம்பளமாய் கொடுத்து வீட்டுக்கு எல்லா உதவியும் செய்து ராஜாவா இருந்தாலும் அதே போல கர்த்தருடைய வைத்திருப்பார். அல்லேலூயா. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எங்க அம்மா என்ன பைபிள் காலேஜ் படிக்க வச்சாங்க. முதல் வருஷம், 2ஆவது வருஷம், 3 4வது வருஷமும் எனக்கு வாணியிலிருந்து ஒரு ஸ்தாபனம் தான் உதவி செய்யும். எங்க அம்மா காணிக்கையில வாழ்றாங்க. இந்த ஸ்தாபனம் இதுதான் சொல்லேன். அதுக்கு பிறகு எங்க அம்மாவை சிரமப்படுத்தவே இல்லை. எல்லாரும் ஃபீஸை கட்டிடுவாங்க. சரி கான்டாக்ட் பண்ணி சேர்த்து கொடுத்துருவாங்க. அப்படிதான் படிச்சேன். அப்படிதான் இன்னைக்கு வேதத்தை பற்றி சொல்ல முடியுது. அப்படியே உங்களை கெஞ்சி கேட்கிறேன், வேலைக்கு போகும் முன்பு அதிகாரம் வாசிங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால வாசி, காலேஜுக்கு போறதுக்கு முன்னால வாசி. வாசிக்கிட்டு போ. உன் நடையில ஒரு தோல்வி சந்திக்க மாட்டார். அதை பார்க்க மாட்டார். தோல்வி ஒன்றை பார்க்கவே முடியாது. எல்லாம் வாழ்க்கையில செய்தி கட்டிடுவார். அது உலகத்துக்கு வைக்கப்பட்டது. இப்போ 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துல அது 24வது வசனத்துக்கு வருவோம். அப்பொழுது சமையல்காரர் முன்னத்தொடையையும் அதனோடு எடுத்துக்கொண்டு அதை சவுலுக்கு முன்பாக வைத்தார். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கு வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் உனக்காக இது எப்போ ஆல்ரெடி prepared specially for you, உனக்காக விசேஷமாய் வைக்கப்பட்டது. இது அடுத்தவனுக்கு அல்ல. இது எனக்குரியதை நான் எனக்குரியதுங்க. இப்போ வைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் முன்னத்தோட உங்களுக்காக வைக்கப்பட்ட உங்களுக்கு. அது இன்னொருத்தருக்கு அல்ல. அதை நீதான் எடுத்து பருகணும், நீதான் எடுத்து அழிக்கணும்.
இந்த வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை வாசிக்க வல்லமை வாசிக்க வல்லமை வரும், மாற்றமில்லை. ஏன்னா மோசே எழுதுறது அப்போஸ்தலர் 13 இந்த வசனத்தை வாசிப்போம். இனி ஒரு சில வசனங்கள் வாசிக்க கேட்போம். இந்த கலாத்தியர்ல 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16 கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 2:16 நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷன் நீதிமானாக ஆக்கப்படுவதில்லை, கிறிஸ்துவுக்குள் பாவிகளாய் ஆனபடியினால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணமானவர் அல்லவே. நல்ல பகுதிகளுக்கு உங்க வாழ்க்கையில கடந்து போன வருடங்கள இடித்து போன பல பகுதிகள் இருக்கும். பிள்ளைகளுடைய கடினமான வார்த்தைகள் உங்களை இடிச்சிருக்கோம். பெற்றோருடைய கடினமான வார்த்தைகள் உங்களை இடிச்சிருக்கோம். உங்களுடைய வருமான குறைவு உங்களை இடிச்சிருக்கோம். சொன்னாங்களா, நான் பாக்குறேன், நான் இடித்து போனவை கோட்டவையில அல்ல, யார் மனுஷர்கள் அவங்க பலவத்துல அவங்க பலத்துல இடிச்சிருக்கலாம். அடுத்த வாசிங்க. நான் மறுபடியும் கட்டினால் உங்களுக்கு கட்டி கொடுக்கிற கர்த்தர் அந்த நியாயப்பிரமாணம் பழைய பாட்டின் காலத்துல, இது வாக்குத்தத்தம் புதிய பாட்டின் காலம், இது கிறிஸ்துவுடைய காலம். இந்த கிறிஸ்துவின் காலத்துல வாக்குத்தத்தம் உனக்குள்ள செயல்படும் போது வல்லமை உனக்குள்ள இறங்கும். அந்த வல்லமை நேற்று வந்தவங்களுக்கு கூட இருக்கலாம், இப்ப வந்தவங்களுக்கு கூட இருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னால் வந்தவங்களுக்கு கூட இருக்கலாம். ஆமென். நமக்கு எல்லாரும் தெரியுது, யாரும் தெரியும், 12 வருஷம் குதிரைப்போக்குல கஷ்டப்பட்ட அவன் தொட்ட உடனே என்ன போச்சு? வல்லமை யாருக்கு போச்சு? கிறிஸ்துவுக்கு. நல்ல போச்சு. அவன் கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டான். ஒரு வசனம் மார்க் எழுதின புத்தகத்துல 5ஆம் அதிகாரம், மார்க் 5ஆம் அதிகாரம் 34 ஒரு வசனத்துல அழகா சொல்லியிருப்பார். இந்த பாருங்க, மார்க் 5:34 மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இப்படி வாங்க, இங்க வாங்க. 26ஆம் வசனம் வாசிங்க. 26. அநேக வைத்தியர்களால் வருத்தத்தை சந்தித்தவள் செலவழித்தால் அனைத்தவளுக்கு என்ன பண்றான்? என்ன பணம் இருக்கு, எனக்கு பணம் இருக்கிற எத்தனை டாக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த டாக்டர்ஸ்க்கு போனவங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு கோடி செலவானாலும் பரவாயில்ல. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர் சும்மாவா இருப்பாங்க? இதுதான்டா வாய்ப்பு பிடிச்சு உள்ள வைக்கும். கத்துக்க போனா 10 ரூபா காணிக்கு யோசிப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் 10,000 இருக்குன்னா ஒரு செகண்ட் கட்டுவான். இதான் கத்துக்கும் வைத்தியருக்குள்ள வித்தியாசம். இது உலகத்துக்கும் தேவ வல்லமைக்குள்ள வித்தியாசம். இப்ப பாருங்க, ஒவ்வொருத்தரும் வைத்தியப்பட்டா வருத்தப்பட்டு கொஞ்சம் கூட குணமடையல. இந்த 27 வாங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். இயேசுவை குறித்து என்ன செய்தாரா? கேள்விதான் பண்ணான். அப்போ அது முன்னால இயேசுவை பற்றி அவருக்கு அற்புதம், அவளுக்கு அதிசயம், நமக்கு அற்புதம். அவளுக்கு அதிசயம். ஏன் அவள் இயேசு யார் தெரியல. சொல்லப்பட்ட ஒரு அம்மா பேர் சொல்லியிருக்கோம், பாப்பா இயேசுவா உனக்கு சுகத்தை தருவார். அதுவரை யார் இயேசு யாரும் தெரியாது. அது போய் சொல்ல நினைச்சிருக்கோம், அது சொல்லி கேட்டு வந்திருக்கோம். பாப்பா சடங்கான கூட்டம், டாக்டர்ஸ் கூட்டத்தை விட இந்த கூட்டம் அதிகம். அவரை உடம்பு வேண்டாம், காசு வேண்டாம், உடம்பு வேண்டாம், போயிட்டு சுகம் வாங்கிட்டு வந்துடலாம். வந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இது தாண்ட ஏதோ இருக்கு போனா நம்ம அந்த ஆளை பார்க்காண்டா, அந்த ஆள் என்ன பார்க்காண்டா, நான் உள்ள வஸ்திரத்தை போட்டுட்டா சுகம். இதுதான் விசுவாசம். இந்த வல்லமை செயல்பட வேண்டுமானால்
விசுவாசம் உனக்குள் செயல்படும். அவர் இந்த வல்லமை போன உடனே இயேசு இப்ப பாருங்க, உடனே அவருக்கு மேல ஒரு போக்கஸை வைக்கிறார். இதுவரை ஏசப்பா ஒரு போக்கஸ் உன் மேல வைக்கிறார். இன்று சொல்லுகிறேன், இந்த முன்னத்தலை முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் இயேசுவினுடைய ஒரு கரிசனை, ஒரு பார்வை உன் மேல குடும்பத்து மேல இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நேற்று வரை இல்ல, நேற்று வரை இயேசு யாருக்கு தெரியல. இன்னைக்கு பார்க்கவா முதல்ல அந்த அதிசயத்தை பார்க்கணும். போக்கஸ். அவருக்கு சரீரத்துல சுகம் வந்துச்சு. இயேசு சொன்ன வார்த்தை முதல் மாசம் சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாய். 3 அடங்கி இருக்கு. முதல்ல உன் வீட்டில் உள்ள சமாதானம் இங்கு திருப்பி தருகிற கர்த்தர், உன் வேதனையை நீக்கிற கர்த்தர். இங்க 3 நல்ல பரிபூர்ண சுகத்தை உங்களுக்கு குடும்பத்துக்கும் கட்டளையிடுகிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா முன்ன என்ன இருக்கு? வாக்குத்தத்தம் இருக்கு. உங்க முன்னால இப்படி வாங்க, நான் என்ன நேரத்துக்கு ஒரு நிமிஷம் 30 செகண்ட் ஓடக்கூடிய ஒரு காட்சி காட்டேன் பார்த்தேன். பைபிளும் வச்சிருக்கு, மொபைலும் வச்சிருக்கு. இதுக்கு சம்பந்தமா இருக்காது. ஒரு லேசா பார்ப்பேன், முழுசா பார்த்தேன். அவனுக்கு பைபிள் வாங்குவா, இந்த மொபைல் எடுக்குவா. ஓ, நான் தான் பார்த்தேன். அதை நான் செய்த மிஸ்டேக் குரூப்ல போட்டுட்டோம். பைபிளை முன்ன வச்சு நல்ல ஒரு ஐபோன், இப்ப என்ன இப்ப லேட்டஸ்ட் மாடல் என்னப்பா? சரிண்ணா? ஐபோன் 17 ப்ரோ, அது 1,00,000 மேல இருக்கும். நான் நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்திய மகன் ஒன்று வாங்கினான், அதே 80,000. இந்த ப்ரோ சொன்னா அதுக்கு அடுத்தது வந்துச்சு. நான் சொல்றேன், இதையும் வச்சு இந்த பைபிளையும் 300 ரூபாய் பைபிளையும் கொண்டு முன்ன வச்சா நமக்கு எது வேணும்? சொல்றவன்னா முதல்ல மகளை என்கிட்ட வந்து இவனுக்கு நீ சொல்லு, அப்புறம் இருக்கு. இன்னையோட அந்த மொபைலை வச்சுக்கிட்டு பைபிளை வா, நீ வாழ்வ, இல்ல நான் நீ தாழ்வாய். வாக்குத்தத்தம் உனக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. இது முத்திரிக்கப்பட்டது. இது உனக்காக ஆயத்தமானப்பட்டது. உனக்கு முன்னால மொபைல் வைக்கப்பட்டது. ஆச்சரியம் உனக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. அதிசயம் உனக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. அற்புதம் உனக்காக முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் உனக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததியா இருக்கிற நீ மொபைல் வேணுமா? வாக்குத்தத்தம் வேணுமா? 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுற 2 பேர் இருக்கு. உங்க 2 பேர் இருக்கும். உனக்கு மொபைல் வேணுமா? பைபிள் வேணுமா? இதுவரை இந்த மொபைல்ல தயவுசெய்து பெற்றோருக்கு சொல்றேன், ஏன் மொபைல பாருங்க, ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஒரு டப்பியோ இது ஒண்ணு எனக்கு வேண்டாம். இல்லை எல்லாம் பெற்றோர் எல்லாம் பாருங்க, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் காலேஜுக்கு வர இது வாங்க வச்சு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை எல்லா பெற்றோருக்கு சொல்றேன், கட்டாயம் மொபைல பாருங்க. உங்க பிள்ளைகளும் ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆண்டுடைய நாமத்துல நான் சொல்றேன், நீ உள்ள போய் பார்த்தா உன் மகன் இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் வச்சிருப்பான், உங்க மகா வச்சிருப்போம், போய் பாருங்க இருக்கு. இது கத்தோடைய நாமத்துல டீட்டெயில் கஷ்டமா சொல்றேன். நீங்க பாத்துக்கிட்டு எனக்கு கூட்டி சொல்லுங்க. இது எதுக்காக சொன்ன டைம் போயிட்டு, ஆனா லாஸ்ட்ல இங்க கொட்டா வச்சுட்டாரு, வாயில வெடி கட்ட வச்சிருக்காரு. இது பிள்ளைகளுக்கு கடினமா இருக்கலாம். படிச்சு முடிய மொபைல் தூக்கப்படுது. அது மொபைல உங்க அம்மா தான் பாத்ரூம் கையில கொடுக்குறவங்க சீஸ் கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப்ல வந்துருக்கு. வாட்ஸ்அப்ல வந்துருக்கு அவங்களுக்கு நாங்கன்னா அது பாத்துட்டு அந்த வெடி பைபிளை கையில எடுத்துங்க, கத்தோட வாழ வைப்பார். என்ன நாங்க பைபிளை கையில் எடுத்துங்க, இன்னைக்கு வர கத்தர் என்ன கைவிடல. எத்தனை போராட்டங்கள், எத்தனை வறுமைகள். 7,000 ரூபாய் சம்பளத்துல எங்க அமர்த்தப்பட்ட மற்ற தொடக்கத்துல 15,000, ஒரு 10,000 அப்படி குறைச்சி நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த பைபிள் என்னை லட்சங்களை சம்பாதிக்க கத்தர் வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் கத்துட்டாரா 10,000 கீழே 2,000 3,000 வாங்கி சம்பாதித்து அதுல என் பிள்ளைகளை வச்சு நடத்தின நாட்கள். என் பிள்ளைகள் என்னை விட நிறைய வாங்குறாங்க. உங்க பிள்ளைகள் கோடி குடும்பமா இருக்க இதை கையில வைங்க, ஜெபிங்க, உங்க குடும்பம் வாழும். வாக்குத்தத்தம் முன்னே இருக்கு. அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக் கொடுங்க. கர்த்தருடைய எல்லாரும் எழுப்புவோம், எல்லாரும் எழுப்புவோம், எல்லாரும் எழுப்புவோம். ஒருவேளை இந்த மருந்து சாப்பிட்டா கொஞ்சம் கசக்கிறது போல கடைசியில அது கர்த்தர் என்ன சொல்ல சொன்னதான் சொல்லியிருக்கேன். அதை கசப்பா நினைக்க வேண்டாம், அதை இனிப்பா எடுத்து உனக்கு முன்னால் வைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த வருடத்துல உங்க குடும்பத்துல அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆச்சரியங்கள் உண்டாகும். உங்கள் எதிராளிக்கு முன்பாக இவை உங்களை கர்த்தர் அப்படி உயர்த்துவார். உங்களை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு இப்படி அற்புதமும் அதிசயமும் அவர் செய்ய போகிறார். உங்களை இணைந்தவர்களுக்கு முன்பாக செய்ய போகிறார். இந்த வருடத்துல கட்டாயம் நடக்கும். எங்கள் நிலத்திலே நல்ல வாக்குத்தத்தம். இதனுடைய 2வது பாகம் அடுத்த வார்த்தை கத்திரிச்சமான தொடர்ந்து சொல்லப்படும். அந்த வல்லமை எங்களுக்கு வேணும். நேற்று வந்த மகள் வைக்கிறார். அது வரைமுறையில் இருக்கு. அடுத்த முழுவதும் சத்தியம் சொல்லப்படும். அந்த வல்லமை எங்களுக்குள்ள வாக்குத்தத்தமாய் வந்திருக்கிறதப்பா. நான் அதை விசுவாசிக்கிறேன். என் பலவீனத்தில் பலம் தட்ட கர்த்தர், என் சுகவீனத்தில் இந்த சுகத்தை தட்ட கர்த்தர், என் வருமான குறைகளுக்கு வருமானத்தை கொடுத்த கர்த்தர், படிக்க ஆர்வம் இருந்த எனக்கு படிக்கிற ஞானத்தை கொடுத்த என் கர்த்தர் ஆண்டவர் இப்படி வாழ்க்கையில் அற்புதம் செய்து ஆசீர்வதித்து அதிசயம் செய்து நன்மை செய்வது எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்லதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமானங்கள் பலவாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் நம்மோடு இல்லாத நம்முடைய பிள்ளைகள் ஊழியர் பிரபத்தாசை செய்கிற வெளிநாட்டில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கூட இருப்பதாக.